காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. 40 தொகுதிகளிலும் வெற்றியளித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக திமுக முப்பெரும் விழா கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல் பரிசளிக்கப்பட்டது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக அபார வெற்றி பெறும் என்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்தவர்களை அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்தின் முன் தலைவணங்க செய்ததே இந்தியா கூட்டணியின் வெற்றி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை உடைச்சு பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. 2004 நாம 40க்கு 40 வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக மீதான அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க. அது அதிருப்தின்னா 2024 பெற்றிருக்கக்கூடிய 40க்கு 40 வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலில் 240 இடங்களில் வெற்றி பெற்றது பிரதமர் மோடியின் தோல்வி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இந்த 240 என்பது மோடியோட வெற்றி அல்ல, மோடியோட தோல்வி. அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது? அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறார். நாம நம்பின அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. இப்ப கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு? இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல, நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சொல்றதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.